தலைப்பு செய்திகள். வித்யா படுகொலை வழக்கு, நால்வரின் மரண தண்டனை உறுதியானது. விவசாயிகள் வீதியில் இறங்கினால் இந்த அரசாங்கம் தப்பவே முடியாது. சாணக்கியர். விஜய், அனுர இருவருமே நடிகர்கள். சபையில் சலசலப்பை ஏற்படுத்திய ஜீவன். இரு நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், விஜய்க்கு ஆளுநர் உத்தரவு. பரபரப்பான அரசியல் சூழல், தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. விரிவான செய்திகள். பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இருப்பினும் இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்குவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 3 ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் திகதி அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 18 வயதுடைய சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் யாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2017ஆம் ஆண்டு இவ்வழக்கை விசாரித்த யாழ் மேல் நீதிமன்றம் 7 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக கண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தனர். இம்மேன்முறையீட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள விவசாயம் சார்ந்த சிக்கல்களுக்கு அரசு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும். தவறினால் விவசாயிகள் அரசுக்கு எதிராக வீதிக்கு இறங்கி போராடுவார்கள். அந்த போராட்டங்களுக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவசாய, கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சருக்கான கேள்வி பதில் அமர்வின் போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் இறுதியில் ஏற்பட்ட டித்வா புயல் அனர்த்தம் காரணமாக இலங்கையின் உள்நாட்டு உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய அரிசி உற்பத்தியில் 3/2 பங்கு பங்களிப்பை வழங்கும் பெரும்போக செய்கை ஆரம்பத்திலேயே பாதிக்கப்பட்டது. வழமையாக 8 லட்சம் ஹெக்டேயரில் பயிர்ச்செய்கை இடம்பெறும் நிலையில் இம்முறை 6,03,960 ஹெக்டேயரில் மாத்திரமே செய்கை பண்ணப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக நெல், தேயிலை, தென்னை மற்றும் பழ வகைகள் உள்ளிட்ட பெருமளவிலான பயிர்கள் அழிவடைந்துள்ளன என தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 2026 சிறுபோக செய்கையை ஆரம்பிக்குள்ள நிலையில் சாணக்கியன் எம்பி அமைச்சரிடம் பின்வரும் கேள்விகளை முன்வைத்துள்ளார். 2025-2026 பெரும்போக நெல் உற்பத்தி மதிப்பீடு எவ்வளவு? 2026இல் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதா? பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட விதைகள், உரம் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் மாவட்ட ரீதியாக வகைப்படுத்தி காட்டப்படுமா? வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் 2026 சிறுபோகத்தை உறுதிப்படுத்த நீர்ப்பாசன, நீர் விடுவிப்பு மற்றும் விதை நெல் வழங்கல் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் யாவை? சில மாவட்டங்களில் பயிர்ச்செய்கை ஆரம்பிக்கப்பட்டு 1 மாதமாகியும் உரம் கிடைக்கவில்லை. உரம் விநியோகிக்க ஒப்பந்தம் செய்துள்ள சிசிசி பிரைவேட் லிமிடெட் மற்றும் அரசாங்க உர கூட்டு தாபனம் விநியோகத்தை தாமதப்படுத்துவது குறித்து எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை என்ன?
மணல் கலந்த மண் என்பதால் ஹெக்டருக்கு 100 கிலோ யூரியா தேவைப்படும் நிலையில் உர விநியோக தாமதம் விவசாயிகளை கடும் சிரமத்துக்கு உள்ளாக்கியுள்ளது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு அரசு உரிய முறையில் பதிலளிக்க தவறினால் பாரிய போராட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். விஜய் சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வந்தார். ஆனால் அனுர அரசியலுக்கு வந்து இப்போது நடித்து கொண்டிருக்கின்றார். இருவருக்கும் இடையிலான ஒரே வித்தியாசம் இதுதான் என ஜீவன் தொண்டமான் சபையில் தெரிவித்தமை சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். அவர் விரைவில் இலங்கைக்கு வருவார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தமிழகத்தில் அகதிகளாக இருக்கும் தமிழ் மக்கள் தொடர்பிலும் மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விஜயுடன் ஒப்பிட்டு பேசிய போது, விஜய் சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வந்தார். ஆனால் அனுர அரசியலுக்கு வந்து இப்போது நடித்து கொண்டிருக்கின்றார் என அவரை சாடினார். இருவருக்கும் இடையிலான ஒரே வித்தியாசம் இதுதான் என அவர் சுட்டிக்காட்டியமை சபையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெருங்கட்சியாக உள்ளது. தமிழக ஆளுநரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் பட்டியலை வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட ஆளுநர் 118 எம்எல்ஏக்களின் பேர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் விஜய் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கிடையில் மபக, கம்யூனிஸ்ட்கள் மற்றும் பிசிக ஆகியவற்றின் ஆதரவை எளிதாக பெற்றுவிடலாம் என்று எண்ணிய தமிழக வெற்றிக் கழகத்தின் கனவில் மண் விழுந்து விட்டது. அந்த கட்சிகள் அனைத்தும் பின்வாங்கியுள்ளன. எனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் நிலவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலால் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க தமிழக போலீசாருக்கு மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று ஆட்சி அமைக்காத சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ருமேனியாவின் ஐரோப்பிய ஆதரவு அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து வீழ்ந்துள்ளது. ஆளும் கூட்டணி பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னரே ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சி அந்நாட்டில் மீண்டும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அங்கு தீவிர வலதுசாரி கட்சிகளின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பிற்கு முன்னதாக பாராளுமன்றத்தில் உரையாற்றிய லிபரல் கட்சி பிரதமர் இலி போலாஜான் இந்த கண்டன தீர்மானம் பொய்யானது, வஞ்சகமானது மற்றும் செயற்கையானது. பல நெருக்கடிகளில் சிக்கியுள்ள எந்த ஒரு நாடும் அரசாங்கத்தை மாற்ற முயலாது, மாறாக அவற்றை வலுப்படுத்தவே முயலும் என்று தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் மிக பெரிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி மற்றும் தீவிர வலதுசாரி கட்சியான ருமேனியர்களின் ஒன்றியத்திற்கான கூட்டணி ஆகியவை இணைந்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு 464 இடங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் 281 வாக்குகள் கிடைத்தன. போலோஜினின் PNL கட்சி மற்றும் அதன் கூட்டாளியான USR ஆகியவை இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. AUR கட்சியின் தலைவர் ஜார்ஜ் சிமியன் மக்களின் குரல் கேட்கப்பட்டு விட்டதாக கூறி முன்கூட்டியே தேர்தலை நடத்துமாறு அழைப்பு விடுத்தார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தனது கட்சி பொறுப்பேற்பதாகவும் ருமேனியாவின் தலைவிதி மக்களின் வாக்குகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவை மே மாதம் 5ஆம் திகதியுடன் கலைக்கப்பட்டதாக
பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் அரசியல் சாசன நடைமுறைகளின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வென்றுள்ளது. விரைவில் இக்கட்சி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ராஜினாமத்தை தொடர்ந்து சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. 17வது சட்டப்பேரவை விரைவில் அமைய உள்ளது. அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் கூட்டு ஆதரவில் ஐநா சபையில் தீர்மானம் ஒன்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை அனுமதிக்காவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அந்த தீர்மானத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் சட்டவிரோத சுங்கவரிகள் விதிப்பையும் நிறுத்த வேண்டும். கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்கும் வகையில் அனைத்து கன்னிவெடிகளின் இருப்பிடத்தையும் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அந்த தீர்மானம் முன்மொழிவில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 2000 விளாதிமிர் புட்டின் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார். 2002 சீனாவின் விமானம் ஒன்று மஞ்சள் கடலில் வீழ்ந்ததில் 112 பேர் உயிரிழந்தனர். 2004 அமெரிக்க தொழிலதிபர் நிக் பெர்க் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்படும் காட்சி காணொளியாக இணையத்தில் வெளியிடப்பட்டது. 2007 ரோமை பேரரசர் முதலாம் எரோதின் கல்லறை எருசலம் நகருக்கருகில் இஸ்ரேலிய தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.